ஓகே. இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எ ரோட் ரன்னிங் நார்த் டூ சவுத். ஒரு ரோட் வந்து நார்த் டூ சவுத் இருக்கு. சாரி, நார்த் டூ சவுத்னா மேலேயும் கீழயும். நார்த் டூ சவுத். இன்னொன்னு வந்து ஈஸ்ட் டூ வெஸ்ட். இந்த மாரி இருக்கு. ஆ வெஸ்ட் அட் த பாயிண்ட் P. இந்த பாயிண்ட் தான் P. A car A is driving north at the first road. இப்ப A இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த சைடு நார்த் டுவர்ட்ஸ்ல போகுது. கார் B வந்து ஈஸ்ட் டுவர்ட்ஸ்ல போகுது. ஓகேவா? அட் தி ஓகேக்கா. பர்டிகுலர் கார் 10 கிலோமீட்டர்ஸ் டு த நார்த். இங்க 10 கிலோமீட்டர் இருக்கு. இது வந்து அப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. தென் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இத எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, dx/dt ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே போல இத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ dy/dt ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவ் ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார் சேஞ்சிங். இப்ப 2 காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல உள்ள கார் சேஞ்சிங். 2 கார் சேஞ்ச் ஆன டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஹவ் ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ஸ் சேஞ்சிங்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப இது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். இது ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இது இசட்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, dz/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த z கண்டுபிடிக்கலாம். z ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். z ஈக்குவல் டு z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். ஓகேவா? 325 z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஓகேக்கா. இப்போ நம்ம dz/dt கண்டுபிடிக்கணும்ல, அதனால இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். டெரிவேஷன் எடுத்துக்கலாம். 2z dz/dt ஈக்குவல் டு 2x dx/dt பிளஸ் 2y dy/dt. இப்ப இதுல நமக்கு தெரிஞ்ச டேட்டாஸ ஃபுல்லும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்ப 2 ஃபுல்லும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுலயும் 2 காமனா எடுக்கிறோம். இதுல 2 எடுக்கிறோம். ஸோ ஓவராலாவே 2 எல்லா இடத்துல இருக்க 2 ரிமூவ் ஆயிடும். இப்ப இங்க z ஓட ஓகேக்கா. வேல்யூ நமக்கு தெரியும். கண்டுபிடிச்சுக்கோ. √325. 5 dz/dt தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x ஓட வேல்யூ தெரியும். 10 பார்த்தோமா? 80க்கா. x வந்து 10டா, dx/dt தான் 80. சேஞ்சஸ். ஓகேக்கா. அதே போல y வந்து 15, இது வந்து 100. 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 800ஆ? 800. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1500 டிவைடட் பை 325 √2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2300. இது இப்ப √325. இப்ப 325 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் 1 1s are 1, ரிமைனிங் 1 125 டாட் வச்சுக்கிறோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து 5 போட்டோம்னா 2 5 10 12. 1.5 தப்பா வருதே, செக் பண்ணிட்டா. ஓகே. இந்த இடத்துல 2 போடுறதுல 1 போட்டோம். அதான் மிஸ்டேக். ஓகேவா? இப்போ 2 ஓட 8 போட்டு செக் பண்ணு. 2 8s are 16, 22. 20. ஸோ 1.8 வருது. சரி, பாயிண்ட் கிடையாது. ஏன்னா இந்த 25 இருக்கு இல்லையா, 18 வருது. 00 போட்டுக்கோ. 18 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 36. 100னா 2 டைம்ஸ் போடணும்.
ஸோ 18.2 வருது. ஓகேவா? ஓகேக்கா. ஸோ 18.2 கிரேட் பண்ணுறேன். ஓகே 18.3 something. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 127.56 வரும். ஸோ ஆவரேஜ் ரேட் 6. ஓகேக்கா. கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஓகேக்கா. சரி, ஓகேடா.